ஆனால் உண்மையிலேயே இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது. இந்தியாவுடைய மதிப்பு என்னப்பா? இந்த 100 ரூபாய்க்கு இந்தியாவுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தா, லண்டன்ல இந்திய பணம் மதிப்பு எதுவுமே இல்லை என்பது பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய பொருளாதார செய்தி ஒன்றை நகைச்சுவையாக அல்ல, எல்லாரும் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், மத்திய அரசெல்லாம் நாடு பெரிய அளவில் வளர்ந்துட்டு செவ்வாய் கிரகத்திற்கு விமானங்களை, ராக்கெட்டை அனுப்பியிருக்கிறோம். இஸ்ரோ பெரிய அளவில் வேலை பண்ணுது. இந்தியா எக்ஸ்போர்ட் அப்படி இருக்குது, 4 ட்ரில்லியன் என்றெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் டெஸ்கில் உட்கார்ந்து விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதையும் 1 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்று ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னால் இன்னைக்கு ஒரு சிறிய சாம்பிளில் உங்களுக்கு தரப்போகிறேன். உலக அளவில் அமெரிக்க டாலர் தான் ரொம்ப ஃபோர்ஸ் வல்லமை நிறைந்தது. அமெரிக்காவினுடைய டாலருக்கு இணையாக ஒன்றுமில்லை. அமெரிக்க டாலரை வைத்துத்தான் இன்றைக்கு உலக மதிப்பு. டாலரில் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஃபொரெக்ஸ் ரிசர்வ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்நிய செலவாணி கையிருப்பு. அமெரிக்க டாலர் தான் கணக்கு போடுறாங்க. இன்றைக்கி கூட மத்திய கிழக்கில் டிரான்சாக்ஷன் த்ரூ அமெரிக்க டாலர் தான். அப்படிப்பட்ட அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு செய்யப்படுகிறது. யூரோவுக்கு எதிராக இந்திய மதிப்பீடு செய்யப்படுகிறது. குவைத்தினுடைய மணிக்கு எதிராக இந்திய மதிப்பீடு செய்யப்படுகிற போது இந்திய மதிப்பில் உலகம் அறிந்த முதற் கரன்சியாக இருக்கும் டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது என்று நாம் பார்க்கணும். ஒரு நாட்டினுடைய மதிப்பு என்பது, இந்திய கரன்சியினுடைய மதிப்பு என்பது ஒரு 1000, அதாவது ஒரு சந்தையில் ஒவ்வொரு நாட்டினுடைய பணத்தின் மதிப்பு தான். இந்த பணத்தை வச்சு தான் இந்த உலகத்தில் இப்போ ஈரான் இருக்குது, அது மாதிரி பல ஆப்பிரிக்க நாடுகள் இருக்குது. அங்கெல்லாம் போர்களால் அந்த நாட்டுடைய கரன்சி காலி. ஒரு வாழைப்பழம் வாங்குறதுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும், இவ்வளவு காசு கொடுக்கணும். இப்போ அமெரிக்காவில் $1 அப்படின்னா நம்ம 100 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்கணும். கொடுத்தா தான், $1 கொடுத்து வாங்க முடியாது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் இந்த $1 கொடுத்து ஒரு டாலர் என்று சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு டாலர்னா 100 ரூபான்னு வைத்துக்கொள்வோமே, 97 ரூபா. இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு பணத்தை வச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை பார்த்துட்டாலே இந்தியாவில் புல்லட் ட்ரெயினோ, இந்தியாவுடைய சாலைகளோ, இந்தியாவுடைய உற்பத்தியோ, இந்தியா அப்படிலாம் போயிட்டுன்னு இந்த பூம்பார், அதாவது என்ன சொல்கிறது, இந்த கதை விடுறதுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் இன்னைக்கு உள்ள செய்தி தான் சொல்கிறேன். இந்த 100 ரூபா எடுத்துட்டு நம்ம அமெரிக்காவில் போய் இறங்குறோம். வாஷிங்டன் டிசியில், நியூயார்க்கில், நியூ ஜெர்சியில், சிகாகோவில், டெக்ஸஸில், ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இறங்கிடுறோம். சரி, நம்ம நியூயார்க் இறங்கிடுறோம். இந்தியாவில் உள்ள 100 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து இது அமெரிக்க டாலரில் கன்வெர்ட் பண்ணு, ஒரு தோசை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா தோசை சாப்பிட முடியாது. அமெரிக்காவில் போய் ஒரு தோசை $5. அவன் அமெரிக்காவில் போய் இந்திய 100 ரூபாயை கொடுத்து ஒரு தோசை சாப்பிட முடியாது. அப்போ இந்த 100 ரூபாய்க்கு ஒரு முடி வெட்டணும் சார், நிறைய முடியாக வெட்டணும் அப்படின்னு சொல்லி முடி வெட்டுற கடைக்கு, சலூன் கடைக்கு சென்று அமெரிக்காவில், சார் எனக்கு ஹேர் கட் பண்ணி விடுங்க, நாங்கள் இந்திய 100 ரூபா. சார் அதெல்லாம் வெட்ட முடியாது. எவ்வளோ சார்? ஒரு கட்டிங்குக்கே $20 ஆகும். $20 எவ்வளோ சார் இந்திய பணம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், $10 இருக்கலாம், $15 இருக்கலாம், 1000 ரூபா, 2000 ரூபா. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 100 ரூபாயை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா வாஷிங்டன் போய் இறங்கி ஒரு தோசை சாப்பிட முடியாது. நிறைய இந்திய கடைகள் இருக்குது. $5, $10 ஒரு தோசை, நியர் அபவுட் $700 ரூபா, $800 ரூபா. $5 மதிப்புன்னா $500 ரூபா கொடுத்தா தான் ஒரு தோசை சாப்பிட முடியும். இந்திய 100 ரூபாயை கொடுத்து அமெரிக்காவில் ஒரு பர்கரோ, பீஸாவோ, தோசையோ ஒரு முடியை வெட்டுறதுக்கும் உள்ளாது என்பது ஒரு பரிதாபமான நிலை. இப்போ இந்தியாவுடைய இந்த 100 ரூபாயை வச்சு தோசையும் சாப்பிட முடியாது.
இந்தியாவுடைய மதிப்பு என்னப்பா? இந்த $100 இந்தியாவுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தா $1.0. $1 கூட இல்லை, அது 0.1. 0.1ன்னா அது ரொம்பவே $1, அதாவது அது மதிப்பே அவ்வளோ கம்மி தான். $100 இந்தியாவுக்கு இருக்குது, அதாவது இந்தியாவுடைய $100 மதிப்பு $1. ஆனால் உலக அளவில் அது $1. இதனை வைத்துக்கொண்டு இந்த $1 வைத்துக்கொண்டு எதுவுமே வாங்க முடியாது. சரி, அமெரிக்காவில் ஒரு நேரம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், உள்ளே போகிறோம். முதல்ல தோசை சாப்பிட போனோம், அங்கே முடியல. தோசை $100, $100 $10. இப்போ முடிவெட்டு கடைக்கு போகிறோம், இந்தியாவுடைய $100 தூக்கிக்கிட்டு $1 கொண்டுக்கிட்டு, $100ன்னா $1, அதுவும் முடியல. சரி, ஒரு நேரம் லஞ்சு சாப்பிடலாம். போய் இந்தியாவில் உள்ள சரவணபவா போகிற ஹோட்டல்கள், இந்தியாவுடைய சங்கீதா, நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. நிறைய எல்லா கடையும் வச்சுருக்காங்க. தலப்பா கட்டி போயிட்டு இருந்தாப்பா, நம்ம நாட்டுடைய மதிப்பு வந்தே பாரதம் $100 ஒரு சாப்பாடு கொடு. அவன் சொல்லுவான், அதெல்லாம் ஓ நாட்டில் வச்சுக்கோ, நம்ம நாடு தானே சார் நீங்கள்லாம். இல்லை சார், $15 கொடுங்க சார் அப்படிமா. ஒரு சாப்பாடு எவ்வளோ? ஒரு நேர உணவு $10 15 அமெரிக்க டாலர்கள். அப்போ இந்த $100 கொடுத்தா தரமாட்டியா? எங்கள் நாட்டிலலாம் $100 கிடைக்குதே. அங்கே வச்சு அதே பொரியல், அதே ரசம், அதே சாம்பார், அதே வத்த குழம்பு. அவன் சொல்லுவான், $1500 கொடு. அப்போ இந்த $100 வச்சு அமெரிக்காவில் முடிவெட்ட முடியாது. இந்திய பணத்தை வச்சு $1 வச்சு இந்த $100 வச்சு தோசை சாப்பிட முடியாது. இந்த $100 வச்சு என்ன சாப்பிட முடியாது? அமெரிக்காவில் ஒரு வேளை உணவு கூட சாப்பிட முடியாது. அவ்வளவு மோசமான மதிப்பு. இந்தியாவில் இந்த பணம் 970 முதல் 1400 வரை அமெரிக்காவில் ஆகலாம். இப்போ இந்திய பணத்தை வைத்து அமெரிக்காவில் டிஃபனும் சாப்பிட முடியாது, ஒரு லஞ்சும் சாப்பிட முடியாது, ஒரு முடி கூட வெட்ட முடியாது. சரி, அமெரிக்காவில் அடுத்து போய் ஒரு தண்ணீர் குடிக்கலாம். போய் ஒரு கடைக்கு போகிறோம், வணக்கம், அங்கே இருக்கிறதெல்லாம் யார் இருக்கா? பஞ்சாபி. நம்ம நாட்டுடைய பணம், ஐயா $100 தரம், ஒரு தண்ணீர் பாட்டில் தாங்க. தர முடியாது ஜி. ஏன்னா ஒரு தண்ணீர் பாட்டில் $5 இருக்கும். நம்ம மதிப்பு $5 எவ்வளோ? $500 கொடுக்கணும். நம்ம பணம் எவ்வளோ இருக்குது? நம்ம $100 வச்சுருக்கோம். இந்த $100 வச்சு அமெரிக்காவில் தண்ணீர் பாட்டில் வாங்க முடியாது, முடிவெட்ட முடியாது, ஹோட்டலில் காலையில் டிஃபன் பண்ண முடியாது, லஞ்சு எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவிற்கு மதிப்பே இல்லாத ஒரு பணம் இந்தியாவினுடைய $100. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய நாடு, என்னுடைய மண், என்னுடைய வளம், இதை தவிர எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு இந்தியனாகத்தான் தேசத்தின் மீது அதிகமான விசுவாசம் கொண்டவனாக நான் பேசுகிறேன். மற்ற நாடுகளை மாதிரி விளையாட்டு நேரங்களில் கூட வெளிநாடு ஆதரிக்காதவனா, அவ்வளோ ஒரு வெறி பிடித்த இந்தியன். இப்போ நம்ம அடுத்து டக்குன்னு அங்கே தான் முடியாதுன்னு சொல்லி ஃப்ளைட்டில் ஏறி இங்கிலாந்தில் போய் இறங்கிட்டோம். வாஷிங்டன்லேருந்து லண்டனுக்கு வந்துட்டோம். சரி, இப்போ அந்த $100 தூக்கிட்டு லண்டனுக்கு போகிறோம். போய் $100 மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவுடைய $100 மதிப்பு உங்களுக்கு சொன்னேன், $1 கொஞ்சம் குறைய 0.1. இப்போ லண்டனில் என்னென்னா டாலர் இல்லை, பவுண்ட். அதனுடைய மதிப்பு $100 எவ்வளோன்னு பார்த்தா 0.79. அதாவது ஒரு பவுண்ட் தொகைக்கு லண்டனில் இந்திய பணம் மதிப்பு எதுவுமே இல்லை என்பது அதுவும் நிதர்சனமான உண்மை. யூகேயில் ஒரு பவுண்ட் என்பதை கூற முடியும். அதாவது இந்தியாவுடைய இந்த $100 வைத்து கொண்டு பிரித்தானியாவில், இங்கிலாந்தில் ஒரு சாக்லேட் கேட்டால் கூட வாங்க முடியாது. ஒரு சாக்லேட் கூட தரமாட்டான் $100. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய $100 மதிப்பு இல்லை. ஒரு சின்ன சாக்லேட் கொடுங்க சார், தர முடியாது சார். அது 2 பவுண்ட் இருக்கும், 3 பவுண்ட், அது ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய இந்த $100 கொடுத்து அமெரிக்காவில் முடிவெட்டாமல், சாப்பிட முடியாமல், தண்ணீர் குடிக்க முடியாமல், மதியான உணவு சாப்பிடாமல் பசியோடு வந்து லண்டனில் இறங்கி அந்த $100 கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்கினா தர முடியாதுன்ட்டு லண்டன்காரன் மறுத்துட்டான். என்னடா லண்டன்லேயே நம்ம நாட்டு மதிப்பு $100 ரொம்ப மோசமாக இருக்கேன்னா, அடுத்து என்ன செய்கிறோம்? டக்குன்னு துபைக்கு அடுத்த டிரான்சிட் ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம். இது ஒரு கதையாக சொல்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலும் இந்தியாவினுடைய சந்தையின் மதிப்பை பாருங்கள். துபையில் 3.9 UAE ரியால், அதாவது இந்திய மதிப்பிற்கு நாம் அங்கே என்னென்னா, துபையில் இந்த 3.9 ரியால், அந்த நாட்டில் வந்து மதிப்பு, இந்த $100 மதிப்பு 3.9. துபாய் வந்து ஒரு ரியாலுடைய மதிப்பு $25. அப்போ நம்ம $100 கொடுத்தா அங்கே 4 ரியால் கிடைக்கும். 4 ரியால் கிடைக்கும். பரவாயில்லப்பா, 4 ரியால் கிடச்சிச்சிப்பா, 4 ரியால் வச்சுட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னு போகலாம். துபாயில் போய், எப்பா லண்டன்லேயும் எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்ட்டான்,
சாக்லேட் கூட அமெரிக்காவில் ஒன்றுமே கிடைக்கல. அமெரிக்கா டாலர் மதிப்புக்கும் பவுண்ட் மதிப்புக்கும் துபாய் ஷேக்கிட்ட போய் கேட்டால், பரவாயில்லப்பா நான் 100 ரூபா தரேன், உன் நாட்டு பணத்தை எவ்வளோ தருவான்னா 4 ரியால் தருவான்ட்டான். ஒரு ரியாலுக்கு கிட்டத்தட்ட 25 சில்லறை 24 சில்லறை. இதை வச்சு துபாயில் என்ன வாங்கலாம்? தண்ணீர் பாட்டில் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கிடலாம். ஒரு சின்ன சாக்லேட் வாங்கலாம், ஒரு சிறிய சிப்ஸ் பாக்கெட்டு துபாயில் வாங்கிடலாம். சரி பரவாயில்ல, சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டோம், தண்ணியை வாங்கிட்டோம், $4 அப்படி இப்படி 4 ரியாலுக்கு வாங்கி ஒரு மெட்ரோவில் ஒரு ஷார்ட் அப்படி கொஞ்சம் தொலைக்கு பயணிக்கலாம். அப்போ துபாயில் இந்திய பணத்தை வைத்தால் 4 ரியாலை வைத்து மெட்ரோவில் ஷார்ட்டாக பயணிக்கலாம், ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்கலாம், ஒரு சிப்ஸ் பாட்டில் வாங்கலாம். இவ்வளோ தான் துபாயில் வாங்க முடியும். இப்போ நம்ம பாகிஸ்தானில் போய் இறங்கிடுறோம். அடுத்து நம்ம நாட்டுடைய மதிப்பு பாகிஸ்தானில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தானில் 290 ரூபா கிடைக்குது. பரவாயில்லையே, நம்ம நாட்டு மதிப்பு பாகிஸ்தானில் கொஞ்சம் அதிகம். பாகிஸ்தானில் இந்திய 100 ரூபாயை கொடுத்தா என்னங்க சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தா, சிக்கன் 65 ஒன்று வாங்கி சாப்பிடலாம். 65 ஒரு பிரியாணி சாப்பிட முடியும். ரொம்ப மலிவான கடையில் பாகிஸ்தான்லே ஒரு வேளை உணவு சாப்பிட முடியும். ஒரு ஹோட்டல் தான், நான் மலிவான கடை என்பது ரோட்டில் இல்லை. அது மாதிரி நகர பேருந்துகளில் இந்த 290 ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொலைக்கு பாகிஸ்தானில் நாம் பயணிக்க முடியும். மறுபடியும் பாகிஸ்தானில் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறேன். இந்திய பணத்தை வைத்துக்கொண்டு இந்த 100 ரூபாய் வச்சா பாகிஸ்தானுடைய மதிப்புக்கு 290 ரூபா. இந்தியாவுடைய 100 ரூபா பாகிஸ்தான் ரூபாய்க்கு 290 ரூபா மதிப்பு. சிக்கன் 65 சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிட முடியும், மலிவு விலை கடையில் ஒருவேளை உணவு சாப்பிட முடியும், நகர பேருந்துகளில் ஒரு குறிப்பிட்ட தொலைவு பயணிக்கவும் முடியும். பரவாயில்லையே, அமெரிக்காவில் ஒன்றும் தராமல், லண்டனில் சாக்லேட் கூட தராமல் பற்றி விட்டு, துபாய் ஷேக்கு அந்த நாட்டில் தண்ணியும் கிடச்சிது. ஒரு 100 ரூபா தண்ணி இல்லைன்னா ஒரு சாக்லேட் சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு சிப்ஸ் பாக்கெட் சாப்பிடலாம், ஒரு மெட்ரோவில் துபாயில் பயணிக்கலாம். பரவாயில்ல, சின்ன சின்ன வேலையை 100 ரூபா முடிச்சு அடுத்து புது 100 ரூபா எடுத்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு போனால், பாகிஸ்தானில் ஒரு பிரியாணி தர்றாங்க 290 ரூபா இந்திய 100 ரூபாய்க்கு. பிரியாணி மட்டுமல்ல, வேறு ஏதாவது 65 சாப்பிடலாம். ஏதாவது ஒன்று தான் சாப்பிட முடியும், பிரியாணியும் 65 சாப்பிட முடியாது. ஒன்று பிரியாணி இல்லை 65. பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் பயணிக்கலாம், ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணால் சீனாவுக்கு போகிறோம். சீனாவில் இந்திய 100 ரூபாய்க்கு மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 8 யுவான். இந்தியாவுடைய 100 ரூபா, சீனாவுடைய 8 யுவான். சீனாவில் யுவான், பாகிஸ்தானில் ரூபா, அங்கே ரியாலு, அங்கே பவுண்டு, அமெரிக்காவில் டாலர், சீனாவில் யுவான். இந்தியாவுடைய 100 ரூபாயை கொண்டு போய், வணக்கம் நம்ம ஆசியா நாடு 100 ரூபா என்கிட்ட இருக்குது, அவன் 8 யுவான் கொடுத்துருவான். இந்த 8 யுவான் என்பது அவன் நாட்டுக்கு 8 ரூபா. $8 என்பது அமெரிக்காவுக்கு $8, 8 பவுண்டு என்பது அங்கே தான், நம்ம நாட்டு மதிப்புக்கு தான் சொல்கிறது. இந்த 8 யுவானை வச்சு சீனாவில் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, சின்ன ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கலாம், ஒரு பன்னு மாதிரி ஏதாவது வாங்கலாம், அதாவது பன்னீர் அதை என்ன பட்டர் ஜேம்லாம் வச்சு ஒரு சின்ன பன்னு வாங்கலாம், ஒரே ஒரு முட்டை வாங்கலாம். ஒரு முட்டை 8 யுவானுக்கு ஒரே ஒரு எக்கு தருவான். இங்கே ஒரு முட்டை எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 8 ரூபா. அங்கே ஒரு 8 ரூபா. அங்கே 8 ரூபாய்க்குன்னா ஒரு முட்டை, இங்கே 8 ரூபான்னு இது. இப்போ நம்ம அங்கே 8 யுவானுக்கு ஒரே ஒரு முட்டை, இந்திய 100 ரூபாய் கொடுத்தா 8 யுவான் ஒரு முட்டை வாங்கலாம். ஒரு 8 யுவானுக்கு ஒரு சோயா மில்க் ஒன்று வாங்க முடியும், சின்னதாக வாங்கி குடிக்க முடியும். ஒரு சின்ன ஸ்வீட் இந்த கடையில் வச்சுருப்பாங்களே அது வாங்க முடியும். ஒரு 2லிருந்து 10 யுவான் வரை கிடைக்கும். இந்த ஒரு சின்ன ஸ்வீட் வாங்கினா அது 2 யுவானிலிருந்து 10 யுவான் வரைக்கும். நம்மள்கிட்ட தான் 8 யுவான் இருக்கு, ஒரு சின்னதை வாங்கிடலாம். அதை விட இன்னொன்று, சீனாவுடைய பாரம்பரியமாக ஒரு சின்ன கப்பு நியூடில்ஸ் கொடுப்பாங்க, பெரிய கப்பு கொடுக்க மாட்டாங்க, சின்ன கப்பு. இப்போ இந்தியாவுடைய 100 ரூபாய் கொடுத்து சீனாவில் ஒரு ஸ்வீட் வாங்கலாம், அல்ல ஸ்வீட் வேணான்னா ஒரு சின்ன கப்பு நியூடில்ஸ் வாங்கலாம். ரைட், நேபாளத்துக்கு போயிடுறோம். நேபாளம் ஒரு இந்து நாடுங்க. நம்ம நாட்டுடைய 100 ரூபாய் கொடுத்தா அந்த நாட்டுக்கு மதிப்பு 170 ரூபா. நேபாளத்தில் இந்த கூர்க்கா எல்லாமே அங்கேருந்து தான் வர்றாங்க. அந்த இந்தியாவில் உள்ள 100 ரூபாயை நேபாளத்தில் கொடுத்தா டீ கிடைக்கும். இப்போது நேபாளம் ஒரு இந்து நாடு மட்டுமில்லை, நம்ம பக்கத்து நாடு. இந்தியாவில் உள்ள 100 ரூபாயை கொடுத்தா அந்த நாட்டுடைய 170. நேபாளத்தில் ஒரு டீயை குடிக்கலாம், ஒரு ஸ்வீட் வாங்கலாம், ஒரு அரை கிலோ 1 கிலோ ஸ்வீட்லாம் வாங்கலாம், பரவாயில்ல. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் காரம் ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தா 1 கிலோ கொடுப்பாங்க, 3/4 கிலோ கொடுக்கலாம், அது தெரியாது. ஆனால் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கலாம் 100 ரூபாய் கொடுத்து. அடுத்து நம்ம இலங்கை, வியட்நாம், கம்போடியா, இதெல்லாம் நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற நாடுகளில் இந்த இந்திய ரூபாயை கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸு, எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஒரு சின்ன கப்பு நியூடில்ஸ் தான், பெரிய கப்லாம் 100 ரூபாய்க்கு தரமாட்டான், சோட்டா கப்பு மினி நியூடில்ஸ் சாப்பிடலாம்.
ஒரு சின்ன மினி ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாம். சிட்டி பஸ்ஸில் எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு போகலாம். எங்கே? கம்போடியா. நான் சொல்கிற நாடு ரொம்ப வறுமையான கம்போடியா, இலங்கை, வியட்நாம். அடுத்து ரஷ்யாவுக்கு போகிறோங்க. சம்போஸ் இங்கெல்லாம் டூரை முடிச்சு ரஷ்யாவுக்கு போய் 100 ரூபாயோடு இறங்கிட்டோம். ரஷ்யாவில் இந்தியாவுடைய 100 ரூபாய்க்கு மதிப்பு 81 ரூஃபில். இந்த 81 ரூஃபில்ஸ், வணக்கம் சார், நம்ம மோடிஜிக்கும் புத்தின்ஜிக்கும் ரொம்ப ஒரு சிறப்பு. அங்கே என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல சார், நீங்கள் 100 ரூபா கொடுத்தா நாங்கள் 81 ரூஃபில். ஒரு சாக்லேட் தரோம், சின்ன ஸ்வீட்டு தரோம். எல்லாமே நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன ஸ்வீட்டு தான் இந்திய ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு கடலை மிட்டாய், ஒரு சின்ன சாக்லேட், இதை தான் ரஷ்யாவில் வாங்க முடியும். என்னடா ரஷ்யாவிலே நம்ம நாடு இவ்வளோ இதாக சொல்லி பக்கத்தில் ஃப்ரான்ஸுக்கு போயிடுறோம். ஃப்ரான்ஸில் போய் பார்த்தா இந்தியாவுடைய 100 ரூபா மிக மோசமான அளவில் இருக்குது. 0.9 யூரோ தான் இருக்குது. ஃப்ரான்ஸ் யூரோப் யூனியனில் வருது. அந்த யூரோ மதிப்புக்கு இந்தியாவுடைய 100 ரூபாயுடைய மதிப்பு 1 யூரோ இல்லை, 0.9. ரொம்ப மதிப்பு ரொம்ப கீழே போயிட்டுங்க. ஃப்ரான்ஸில் என்ன வாங்கலாம்? ஃப்ரான்ஸில் எதுவுமே வாங்க முடியாது, அவ்வளோ ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சிட்டி. அது சாக்லேட் ஒன்று கொடுப்பான். இந்த ஒரு 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 0.9 யூனிட் ஒரு சின்ன தண்ணி பாட்டில் வாங்க முடியும். தண்ணி பெரிய பாட்டிலில் ஒரு சின்ன சோட்டா. எங்கேயும் பயணிக்கவும் முடியாது, தண்ணீர் பாட்டிலே வாங்க முடியாது. இந்த ரூபாயை வச்சுக்கிட்டு 100 ரூபாயை வச்சு எதுவுமே செய்ய முடியாத நாடு ஃப்ரான்ஸ் தான். தண்ணி வாங்க முடியாது, பாட்டில் வாங்க முடியாது, மெட்ரோவில் பயணம் செய்ய முடியாது, காலையில் சாப்பிட முடியாது. ஆனால் இந்திய ரூபாயை வைத்துக்கொண்டு நாம் ஃப்ரான்ஸ்லேயும் திரும்பலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க சார், பக்கத்து நாடு இருக்கக்கூடிய இலங்கையில், அதை மட்டும் நான் கடைசியாக அவங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இலங்கையில் 2 பாட்டில் தண்ணி வாங்கலாம். ஒரு பாட்டில் தண்ணி 50 ரூபாங்க. ஒரு கப்பு டீ குடிக்கணும். ஒரு டீ 80 ரூபா 100 ரூபா இருக்கும், அவ்வளோதான். இலங்கையில் கூட நம்ம 100 ரூபாயை வச்சு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம். இலங்கையில் கூட இந்திய 100 ரூபாயை வைத்து அன்றாடை பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பொருளை மட்டும்தான் வாங்க முடியும். இந்த அளவுக்கு தான் இந்திய நாட்டினுடைய 100 ரூபாய். அமெரிக்க டாலருக்கு $1 மதிப்புள்ள இந்திய ரூபாய். உலகத்தில் ரொம்பவுமே வேல்யூலெஸ், எந்த ஒரு மதிப்பும் இல்லாத இருப்பது ஒரு இந்தியனாக, ஒரு தேச பட்டாளனாக மிகுந்த மன வலியைத்தான் தருகிறது. இவ்வளவு பெரிய நாடு, நாம் இதை வைத்து கொண்டு தான் ஜம்பம் பேசுகிறோம். நமக்கு தேவையா? கஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை அகற்றி போட்டு பசியாற்ற முடியாத நாம் வந்தே மாதரம் ட்ரெயினை விட்டு பெருமை கொள்கிறோம். சரிதான், தப்பில்லை. நமக்கெல்லாம் அது என்ன ஃப்ளைட்டு, புல்லட் ஃப்ளைட் தேவையா? இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களெல்லாம் சரி பண்ணலாம். நம் நாட்டினுடைய பணம் வளர்ச்சிக்கு இவ்வளவு கடன் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எக்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது, ரொம்ப குறைவு தான். இம்போர்ட் அதிகரிக்க அதிகரிக்க எல்லா பொருட்களும் உள்நாட்டில் உற்பத்தி செய்தால் மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய பணத்தின் மதிப்பு இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2013 50 ரூபாயாக 55 ரூபாயாக இருந்த இந்திய டாலரின் மதிப்பு இன்னைக்கு 97 ரூபாய் 96 ரூபாய். இந்த $1 வைத்து பிரான்ஸ்லேயோ அமெரிக்காவிலேயோ யூகேலேயோ துபைலேயோ இலங்கை, கம்போடியா, நேபாள், பிரான்ஸு, ரஷ்யா, சீனா, இந்த நாடுகளில் என்னென்ன வாங்க முடியும்? வியட்நாம், இந்தந்த நாடுகளில் என்ன வாங்க முடியுங்கிறத எதுவுமே வாங்க முடியல. ஏங்க? நம்ம பாகிஸ்தானில் ஒரே ஒரு பிரியாணி சாப்பிடலாம் 100 ரூபாய்க்கு. அதுவும் பெரிய பிரியாணி இல்லை, ஒரு சிக்கன் 65 ஒரு லெக் பீஸ் தருவான் 290 ரூபா. இல்லைன்னா ஒரு டீ குடிக்கலாம். ஒரு சாதாரண கடையில் போய் மீல்ஸ் ஒன்று சாப்பிடலாம், 4 ரொட்டி 2 ரொட்டி கொடுப்பான், இவ்வளோதான். இந்த அளவிற்கு தான் நம்முடைய பணத்தின் மதிப்பு இருக்குது. இப்போ நீங்கள் முடிவு செஞ்சுக்கிடுங்க, யூரோவில் என்ன மதிப்பு, ரூஃபில் என்ன மதிப்பு, யுவானில் என்ன மதிப்பு, டாலரில் என்ன மதிப்பு, ஏன்னா பவுண்டில் என்ன மதிப்பு, இலங்கை ரூபாயில், அதே மாதிரி ரஷ்யா ரூபில், வியட்நாம், கம்போடியா, நேபாள் ரூபாயெல்லாம் என்ன மதிப்புன்னு சொல்லிட்டேன். இதுதான் இந்தியாவின் உண்மையான மதிப்பு என்பதை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.